ஆகான் பாவம் செய்தான். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாகச் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதுகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். யோசுவா சீட்டு போட்டு பார்க்கிறார். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக யோசுவா கர்த்தர் சொன்ன பிரகாரம் கோத்திரம் கோத்திரமாகவும் வம்சம் வம்சமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் சீட்டு போட்டு பார்க்கிறார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணுகிறார். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்குள்ளே யூதா கோத்திரத்தார் மிகவும் விசேஷமானவர்கள். அவர்கள் மதிப்புக்கும் கனத்திற்கும் உரியவர்கள். யூதா கோத்திரத்தார் கர்த்தருக்கு உற்சாகமாய் ஊழியம் செய்வார்கள். யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில் யூதா கோத்திரத்தாரை பற்றி அநேக நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை தண்டிப்பதில் யூதா கோத்திரத்தார் முன்னாலே நிற்பார்கள். தங்கள் உரையில் இருந்து பட்டயத்தை உருவினால் குற்றவாளியை தண்டிக்காமல் தங்களுடைய பட்டயத்தை மறுபடியும் உரையிலே போட மாட்டார்கள். யூதா கோத்திரத்தார் குற்றமற்றவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இப்போதோ யூதா கோத்திரத்தாரில் ஒருவன் சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். யோசுவா யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணிய போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்படுகிறது. யோசுவா சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்படுகிறான். சப்தியின் வீட்டாரை யோசுவா பேர் பேராக வரப்பண்ணிய போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்படுகிறான். ஆகான் என்னும் பெயருக்கு கலங்க பண்ணுகிறவன் என்று பொருள். 1 நாளாகமம் 2:7 வசனத்தில் இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் என்று இவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக யோசுவா சீட்டு போட்டு பார்க்கிறார். யாருடைய பெயருக்கு சீட்டு விழுகிறதோ அவனே குற்றவாளி. நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி குற்றவாளியை பிடிக்க வேண்டும். தான் குற்றவாளி என்பது ஆகானுக்கு நிச்சயமாய் தெரியும். அவனுடைய மனச்சாட்சியும் அவனை குற்றப்படுத்துகிறது. முதலாவதாக யூதா கோத்திரத்தின் பேரில் சீட்டு விழுகிறது. அதன் பின்பு சேராகியரின் வம்சம் குறிக்கப்படுகிறது.
ஒவ்வொரு முறையும் சீட்டு ஆகானை நெருங்கி வருகிறது. ஆனால் ஆகானோ தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பாமல் தனக்கு அருகாமையில் சீட்டு வருவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆகான் கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையை தேடவில்லை. தன்னுடைய பாவத்திற்கு அவன் மனம் வருந்தவும் இல்லை. இக்காலத்திலும் அநேகர் ஆகானைப் போல தங்கள் பாவங்களை மறைக்கிறார்கள். தாங்கள் செய்த பாவம் ரகசியமாய் இருக்கும் என்றும் அது யாருக்கும் தெரியாது என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தரோ சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இல்லை. அவர் மறைவான காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவர். கர்த்தர் பல்வேறு உபாயங்கள் மூலமாக இருளில் நடைபெறுகிற காரியங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். கர்த்தர் ஆகான் மீது கரிசனையோடு இருக்கிறார். அவன் மனம் திரும்புவதற்கு கால அவகாசத்தை கொடுக்கிறார். இது மெய்யாகவே கர்த்தருடைய கிருபை. ஆனால் ஆகானோ கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் ஆகானுடைய மனச்சாட்சியோடு போராடுகிறார். தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளவும் தான் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தவும் கர்த்தர் ஆகானுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுக்கும் கிருபையான வாய்ப்பை ஆகான் தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் யோபுவை போல ஜெபம் பண்ண வேண்டும். நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். யோபு 10:2. ஆகான் குற்றவாளி என்பது நிரூபணமாகிறது. யோசுவா இந்த வழக்கிலே நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். தான் செய்த குற்றத்தை ஆகான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று யோசுவா எதிர்பார்க்கிறார். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்று சொல்லுகிறார். யோசுவா ஆகானோடு அன்பாயும் பரிவாயும் பேசுகிறார். ஆகான் பேருக்கு சீட்டு விழுந்த உடனேயே யோசுவா ஆகானை பிடித்து கட்டி வைத்து உதைக்கவில்லை. அவர் ஆகானை திருடனே என்றோ மாய்மாலக்காரனே என்றோ சொல்லவில்லை. யோசுவா ஆகான் மீது கடின வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவனை மகனே என்று கூப்பிடுகிறார். ஆகான் ஒருவேளை தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புவான் என்று யோசுவா எதிர்பார்த்திருக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கும் யோசுவாவும் பாவியாகிய ஆகானிடத்தில் அன்பாகவே பேசுகிறார். யோசுவா ஆகானை பிடித்து சித்திரவதை பண்ணவில்லை. ஆகானுடைய வாயிலிருந்து உண்மையை வரவழைப்பதற்காக யோசுவா அவனை அடித்து துன்புறுத்தவில்லை. யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவர். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருப்பது போல யோசுவா நல்ல தலைவராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோர் மீதும் அன்பாயும் கரிசனையாயும் இருக்கிறார். யோசுவாவின் இருதயத்தில் வீரமும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, கர்த்தருக்கு முன்பாக நீ செய்த பாவத்தை அறிக்கை பண்ணு என்று அன்பாய் சொல்லுகிறார். யோசுவாவைப் போலவே நாமும் பாவிகள் மீது கரிசனையோடு இருக்க வேண்டும். பாவிகள் தங்களுடைய அக்கிரமங்களினாலும் துன்மார்க்கங்களினாலும் தங்கள் மீது தாங்களே தீமைகளையும் சாபங்களையும் வரவழைத்துக் கொள்கிறார்கள். பாவிகள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகளை பார்த்து நாம் ஏளனம் பண்ணக்கூடாது. அவர்களுடைய வேதனைகளை கூட்டும் வார்த்தைகளையும் பேசக்கூடாது. யோசுவாவைப் போல நாமும் கரிசனையோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா நியாயாதிபதியின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நியாயாதிபதிகள் ஒழுக்கமான வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக கண்ணியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய குற்றவாளியாய் இருந்தாலும் நியாயாதிபதிகள் அவர்களையும் மனுஷராக பாவித்து மனுஷ நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நாம் கோபப்படுவதனால் ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. ஆகான் தான் செய்த பாவத்தை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும். ஆகான் தன்னுடைய பாவங்களை யோசுவாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணினால் போதுமானது. யோசுவா நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னமும் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லோருக்கும் முன்பாக அறிக்கை செய்யும் போது நமக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாகும். ஆனாலும் நம்முடைய பாவ அறிக்கைகள் தேவனாகிய கர்த்தரை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை வைத்தே நம்மை குற்றவாளியாக நியாயம் தீர்த்துவிட மாட்டார். நம்முடைய நியாயாதிபதியாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் நம்மை குற்றவாளியாக தீர்க்காமல்
தம்முடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தருடைய நீதியின் பிரகாரம் பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கர்த்தரோ தம்முடைய கிருபையினால் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிற பாவிகளை தண்டிக்காமல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய பாவத்தினால் நாம் தேவனுடைய நாம மகிமையை சேதப்படுத்துகிறோம். பாவம் செய்கிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணாமல் அவருடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். கிறிஸ்துவானவர் தம்முடைய திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். மனுஷருடைய பாவங்களினால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் பாவம் செய்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திருந்தும் போது தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்போதுமே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். யோசுவாவின் வார்த்தைகள் ஆகானுடைய இருதயத்தில் பேசுகிறது. தன்னுடைய பாவங்களை இனிமேலும் மறைக்க முடியாது என்பதை ஆகான் புரிந்து கொள்கிறான். ஆகான் இதுவரையிலும் தான் செய்த பாவத்தை பற்றி யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் மறைத்து பார்த்தான். இனிமேல் தன்னுடைய பாவங்களை மறைப்பதனால் தனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை ஆகான் புரிந்து கொள்கிறான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாக செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆகான் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். இவனுடைய பாவத்தின் ஒரு பகுதி மட்டுமே இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய பாவத்திற்கு தண்டனையாக இவனும் இவனுடைய வீட்டாரும் இவனுடைய மிருக ஜீவன்களும் இவனுடைய எல்லா பொருட்களும் அழிக்கப்பட வேண்டும். ஆகான் சாபத்தீடானதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இங்கு 8வது கற்பனையும் 10வது கற்பனையும் மீறப்படுகிறது. பிறர் பொருளை இச்சிக்க கூடாது, பிறர் பொருளை திருடக்கூடாது. ஆகான் இரண்டையுமே செய்துவிட்டான். ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்ட பொருட்களின் விவரம் வருமாறு: பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். பாபிலோனிய சால்வை என்பதற்கான எபிரேய வார்த்தை அடேரேத் சினார் என்பதாகும். அடேரேத் என்பது சால்வையையும் சினார் என்பது ஒரு சமவெளியின் பெயரையும் குறிக்கும். ஆகான் தான் செய்த பாவங்களை உண்மையான இருதயத்தோடு அங்கீகரிக்கிறான். என்னென்ன பிரகாரமாக செய்தேன் என்று ஆகான் தான் செய்த பாவங்களை விவரமாக சொல்லுகிறான். நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணும்போது ஆகானை போல கர்த்தரிடத்தில் விரிவாக பேச வேண்டும். என்னென்ன பிரகாரமாக என்னென்ன பாவங்களை செய்தேன் என்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவம் செய்தேன் என்று பொதுவாக சொல்லுவதை விட கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை விரிவாக சொல்லி பாவ அறிக்கை செய்வது நல்லது. ஆகான் கொள்ளையிலே எடுத்துக்கொண்ட பொருட்களை எல்லாம் இங்கு வரியாக சொல்லுகிறான். அவன் எரிகோவில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை எடுத்துக்கொண்டான். இந்த சால்வை மிகவும் விசேஷமானது. இது விலை உயர்ந்தது. பிரபுக்களும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருப்பவர்களும் பாபிலோனிய சால்வையை தரித்துக் கொள்வார்கள். தான் பாபிலோனிய சால்வையை எடுத்துக்கொண்டதற்கு ஆகான் பல காரணங்களை சாக்குப்போக்காக சொல்லலாம். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்து பட்டணத்தை அக்கினியால் சுட்டிருக்கிறார்கள். எரிகோ எரியும் போது இந்த சால்வையும் எரிந்து யாருக்கும் பிரயோஜனமில்லாமல் போய்விடும். தனக்கு ஒரு சால்வையும் இல்லை, ஆகையினால் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக இந்த சால்வையை எடுத்துக்கொண்டதாக ஆகான் காரணம் சொல்லலாம். பாபிலோனிய சால்வையை எடுத்துக்கொண்ட போது அவனுடைய மனது அவனுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கும். அவன் திருடியதை கூட அவனுடைய மனச்சாட்சி அவனுக்குள்ளே நியாயப்படுத்தி இருக்கும். ஆனால் ஆகானுடைய திருட்டு சால்வையோடு நின்றுவிடவில்லை. அதன் பின்பு அவன் 200 வெள்ளி சேக்கலையும் இச்சித்து எடுத்துக் கொள்கிறான். ஒரு பாவம் மற்றொரு பாவத்திற்கு வழிநடத்துகிறது. ஆகான் 200 வெள்ளி சேக்கலோடு தன்னுடைய திருட்டு தொழிலை நிறுத்திக் கொள்ளவில்லை. அதன் பின்பு அவன் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அதையும் இச்சித்து எடுத்துக் கொள்கிறான்.
பாபிலோனிய சால்வை அக்னியில் எரிந்து வீணாய் போகும் என்று ஆகான் அதை எடுத்ததாக சொல்லலாம். வெள்ளியும் பொன் பாலமும் அக்கினியிலே சீக்கிரத்தில் வேகாது. ஆனாலும் அவனுடைய ஆசையும் இச்சையும் அவனை அதிகமாய் பாவம் செய்ய தூண்டுகிறது. ஒரு பாவத்தை துணிந்து செய்கிறவர்கள் அதை தொடர்ந்து அநேக பாவங்களை துணிகரமாய் செய்வார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் மழுங்கி போகும். தாங்கள் செய்த பாவங்களை தங்களுக்கு தாங்களே நியாயப்படுத்திக் கொள்வார்கள். பாவம் ஒரு மனுஷனை பாதாளத்தில் தள்ளிவிடும். பாவம் செய்கிறவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அவன் தன் வாழ்க்கையில் செழிக்க மாட்டான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மத்தேயு 16:26. ஆகான் பாபிலோனிய சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் இச்சித்து எடுத்துக்கொண்டான். ஆனால் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டான். ஆகான் யோசுவாவிடம் தான் செய்த பாவத்தை அங்கீகரிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தான் பாவம் செய்ததாக சொல்லுகிறான். அதோடு அந்த பாவத்தை இன்னின்ன பிரகாரமாக செய்ததாகவும் விவரிக்கிறான். பாவம் ஆகானுடைய கண்களின் பார்வையில் ஆரம்பமாயிற்று. அவன் பாபிலோனிய சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் கண்டான். ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் கனியை இச்சித்தது போல ஆகான் பாபிலோனிய சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் கண்டு அவற்றை இச்சிக்கிறான். நம்முடைய இருதயம் கண்களின் இச்சைக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. கண்கள் இச்சித்த பாதையில் நாம் சென்றால் முடிவு நமக்கு ஆபத்தாக இருக்கும். கண்களுடைய இச்சையின் பிரகாரம் ஜீவித்தவர்கள் தங்களுடைய ஜீவியத்தின் கடைசி காலத்தில் அதே கண்களினால் அழுது புலம்பி கண்ணீர் விடுவார்கள். கண்களின் இச்சை ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் முடிவு வேதனையாய் இருக்கும். நம்முடைய கண்களோடு நாம் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்களின் பார்வையை ஆளுகை செய்ய வேண்டும். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளவாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். நீதிமொழிகள் 23:31. ஆகான் முதலாவதாக தன்னுடைய கண்களினால் பாவம் செய்தான். இப்போது அந்த பாவம் அவனுடைய கண்களில் இருந்து அவனுடைய இருதயத்திற்கு கடந்து செல்கிறது. அவன் சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் கண்டு அவற்றை இச்சிக்கிறான். அவனுடைய இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. நாம் பாவமான கிரியைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஒரு பொருளை கண்களால் பார்ப்பது பாவமாகாது. ஆனாலும் அதை பார்த்து இச்சிக்கும் போது நமக்குள் பாவம் செய்ய வேண்டும் என்னும் தூண்டுதல் வந்துவிடுகிறது. பாவ இச்சை மனுஷருடைய ஆத்மாவை அழித்து போடும். ஆகான் சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் கண்டு இச்சித்ததோடு நின்றுவிடவில்லை. அவைகளை துணிகரமாக எடுத்துக்கொள்கிறான். தான் இச்சித்து எடுத்துக்கொண்ட பொருட்களை உடனே மறைப்பதற்கும் ஆகான் முயற்சி பண்ணுகிறான். அவைகளை தன்னுடைய கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து விடுகிறான். ஆகான் பாவத்தை மறைக்கிறான். தன்னுடைய பாவம் மறைக்கப்படும் போது ஆகானுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனால் அவன் மறைத்த பாவம் வெளிப்படும் போது அதுவே அவனுக்கு வேதனையாய் இருக்கும். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று ஆகான் தான் செய்த பாவத்தை யோசுவாவிடம் அறிவிக்கிறான். கர்த்தர் ஆகானுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று கர்த்தர் ஆரம்பத்தில் பொதுவாக சொன்னார். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்ட தம்முடைய உடன்படிக்கையை மீறினார்கள் என்றும், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டு களவு செய்து வஞ்சித்து அதை தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள் என்றும் கர்த்தர் பொதுவாக சொன்னார். பாவம் செய்தவன் யார் என்பதை கர்த்தரே வெளிப்படுத்துகிறார். பாவம் செய்த ஆகான் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் தான் செய்த பாவங்களை என்னென்ன பிரகாரமாக செய்ததாக அறிக்கை பண்ணுகிறான். உடனே யோசுவா ஆட்களை ஆகானுடைய கூடாரத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடுகிறார்கள். ஆகானுடைய கூடாரத்தில் அவன் சொன்ன பிரகாரமாக சால்வையும் வெள்ளியும் பொன் பாலமும் புதைத்திருக்கிறது. சால்வைக்கும் பொன் பாலத்திற்கும் கீழே வெள்ளி இருக்கிறது. யோசுவா அனுப்பின ஆட்கள் அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறார்கள். ஆகான் ஏற்கனவே ஒளித்து வைத்திருந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துவிட்டார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இப்பொழுது ஆகான் ஒளித்து வைத்திருக்கிற காரியம் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக எல்லா ஜனங்களுக்கும் நடுவே கொண்டு வரப்படுகிறது. அங்கு அவனுக்கு
நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. யோசுவா ஆகானுக்கு தண்டனை கொடுக்கிறார். யோசுவா ஆகானை பார்த்து, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். பாவம் மனுஷரை கலங்க பண்ணும். அது பாவம் செய்தவனை கலங்க பண்ணுவதோடு அவனை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் கலங்க பண்ணும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் பாவம் செய்யும் போது அவனுடைய முழு குடும்பத்திற்கும் கலக்கமும் வேதனையும் உண்டாகும். யோசுவா ஆகானிடம், இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆகானுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு களவு செய்தான், கர்த்தரை வஞ்சித்தான். இந்த பாவத்தோடு அவன் இஸ்ரவேல் புத்திரரை கலங்க பண்ணினான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். 1 ராஜாக்கள் 18:18. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லோரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார்கள். ஆகானோடு சேர்ந்து அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் கல்லால் எரியப்படுகிறார்கள். அவன் தனியாக மரிக்கவில்லை. பிதாக்களின் பாவங்களுக்காக பிள்ளைகள் மரிக்கக்கூடாது. ஆனால் பிதாக்களின் பாவங்களில் பிள்ளைகளுக்கு பங்கிருந்தால் பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கப்படலாம். இங்கு ஆகானின் பிள்ளைகளும் தண்டிக்கப்படுவதினால் ஆகானின் பாவத்தில் அவர்களுக்கும் பங்கு இருந்திருக்க வேண்டும். ஆகான் பாவ அறிக்கை பண்ணும் வரையிலும் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பாவங்களை மூடி மறைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் கள்ள உபதேசத்தை உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் கூட அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடுகிறார்கள். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவிக்கிறார்கள். ஆகானுக்கு இஸ்ரவேலுடைய பாளையத்தில் தண்டனை கொடுக்கப்படவில்லை. அவனை ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்கே அவனை கல்லெறிந்து கொண்டு போடுகிறார்கள். ஆகானுடைய பாவத்தினால் இஸ்ரவேலருடைய பாளையம் ஏற்கனவே தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகானை பாளையத்திலே கொன்று இஸ்ரவேலர் தங்களுடைய பாளையத்தை இன்னும் அதிகமாய் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. ஆகானுக்கு தண்டனை கொடுப்பதில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஒற்றுமையாயிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் ஆகான் மேல் கல்லெறிந்து அவனை கொன்று போடுகிறார்கள். ஆகான் செய்த பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டாருக்கும் தண்டனை கிடைக்கிறது. சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேல் எல்லாம் கடும் கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லோரும் சொல்லச் சொன்னார்கள். யோசுவா 22:20. ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்ட வெள்ளியும் சால்வையும் பொன் பாலமும் அவனோடு கூட அழிந்து போயிற்று. அவனுடைய கூடாரமும் கூடாரத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அவனுடைய மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் அவனோட கூட அழிந்து போயிற்று. ஆகான் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை களவு செய்தான், கர்த்தரை வஞ்சித்தான். அவன் எவ்வளவு திருடினானோ அதைவிட அதிகமான நஷ்டம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆகானோடு கூட அவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ஆகானையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் ஆகார் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார்கள். ஒருவேளை தங்கள் தகப்பனுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை அவர்கள் தங்களுடைய கண்களால் காண வேண்டும் என்பதற்காக ஆகானுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகப்பட்டிருக்கலாம். ஆகான் எரிகோவிலிருந்து கொண்டு வந்த சால்வையையும் வெள்ளியையும் பொன் பாலத்தையும் தன் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் பிதைத்து வைத்தபோது அவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் அவற்றை மறைப்பதற்கு உதவி செய்திருக்கலாம். ஆகானுடைய பாவத்தில் அவர்களும் பங்காளிகளாக இருக்கலாம். ஆகையினால் ஆகானோடு சேர்ந்து அவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் ஆகான் மேல் கல்லெறிகிறார்கள். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனையைப் போல ஆகானுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் ஆகான் மேல் கல்லெறிந்து அவனை கொன்று போடுகிறார்கள்.
அவனுடைய சரீரத்தை அக்கினியினால் சுட்டெரிக்கிறார்கள். அதன் பின்பு அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவிக்கிறார்கள். ஆகானுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரம் குறைகிறது. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறுகிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு காரணமானது நீக்கப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் நீங்குகிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரணத்தை நீக்கி போட்டால் காரியம் நடைபெறாது. ஆகானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை இஸ்ரவேல் புத்திரர் மறந்துவிடக்கூடாது. அதை அவர்கள் தங்களுடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலின் பின் சந்ததியாருக்கு ஆகானுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இதற்காக ஆகான் மேல் கல்லெறிந்து கொன்ற இஸ்ரவேலர் எல்லோரும் ஆகானுடைய சரீரத்தை அக்கினியில் சுட்டெரித்து அதை கற்களினால் மூடுகிறார்கள். அவன் மேல் பெரிய கற்குவியலை வைக்கிறார்கள். ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட இடத்திற்கு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆகோர் என்னும் பெயருக்கு கலக்கம் என்று பொருள். ஆகான் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கலங்க பண்ணினான். கர்த்தர் ஆகானை கலங்க பண்ணினார். ஆகையினால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு ஞாபக குறியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கற்குவியலை குவிப்பது வழக்கம். அந்த வழியாக பிரயாணம் செய்கிறவர்கள் கூட குற்றவாளிகளின் கற்குவியல்கள் மீது கற்களை எறிந்துவிட்டு செல்வார்கள். அப்சலோம் தன்னுடைய கல்லறையை ராஜாவின் பள்ளத்தாக்கில் கட்டினான். அதன் மீது யூதர்கள் இன்றும் கற்களை எறிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மத்தியில் பாவம் அகற்றப்பட்டதினால் கர்த்தர் தமது கோபத்தை விட்டு மாறுகிறார். கானான் தேசத்தாரை அவர்களுடைய துன்மார்க்கங்களின் நிமித்தம் அழித்து போடுமாறு தம்முடைய பரிசுத்த சந்ததியாருக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகோர் பள்ளத்தாக்கில் ஜனங்கள் ஆகான் செய்த பாவத்தை நினைவு கூறுகிறார்கள். இதற்கு கேரித் ஆறு என்னும் மறுபெயரும் உள்ளது. ஆகோர் பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை தங்கள் நடுவிலிருந்து ஆகோர் பள்ளத்தாக்கிலே நிகிரகம் பண்ணினார்கள். அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிற்று. நம்முடைய ஜீவியத்தில் நாமும் சாபத்தீடானதை நிகிரகம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ஓசியா 2:15. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்ந்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. எஸ்ரா 10:2.